ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிக் ஃபைபரோட கஸ்டமர் போர்ட்டல் ஆப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நேராக ப்ளே ஸ்டோர் போயிட்டு கீழே வந்து அந்த சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே மேலே வந்து நீங்கள் வந்து டிக் ஃபைபர் கஸ்டமர் ஆப்னு சொல்லி டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான் வரும். அதை நீங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு ஓப்பன் சொல்லி ஆப்ஷன் காமிக்கும். நான் அதை டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே ஓப்பன் கொடுத்தோடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் வந்து சம் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். அதில் நீங்கள் கரண்ட் யூசேஜ் சொல்லி அதில் இருக்குது பார்த்தீங்களா, மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே நீங்கள் எவ்வளோ அந்த நெட் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அது காமிக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த சைடில் ஒரு 3 பார் மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக ஹோம் பேஜ் வந்து நீங்கள் வந்துடுவீங்க. வந்தக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் ஆஃப்லைன் சொல்லி காமிக்கும். ஏன்னா இப்போதைக்கு மோடம் வந்து ஆஃப்ல இருக்கிறனால ஆஃப்லைன் காமிக்கும். இப்போ மோடம் நீங்கள் வந்து ஆன்லைன் இருந்துச்சுன்னா ஆன்லைன் சொல்லி காமிக்கும். அப்படியே கீழே வந்து குயிக் ரினியூவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே சம் இன்ஃபர்மேஷன் வந்து வரும். என்னென்னா உங்கள் பில் டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் என்ன பேமெண்ட் கொடுத்து பே பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பேடிஎம்மா, ஈஸி பஸ்ஸா, சிசி அவென்யூவோ அதை நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு ப்ளே கொடுத்தோடனே டேரெக்டாக வந்து லோடாகி ஒரு பேஜ் வரும், பேமெண்ட் பேஜ். அதை நீங்கள் லோட் ஆனோடனே அதில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்கோம், வேலிடிட்டி போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பே கொடுத்தோடனே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ திரும்பி கொடுத்தோடனே பேமெண்ட் கேட்வே வரும். நீங்கள் என்ன எப்படி பே பண்ண போகிறீங்க, லைக் கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, யூபிஐ, நெட் பேங்கிங்கா, வாலெட்டான்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே டேட்டா வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சோடனே அந்த ஹோம் பேஜ் வந்து வந்துடும். ஹோம் பேஜ் போனோடனே கீழே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ட்ரான்சாக்ஷன் சொல்லி ஒரு வியூ இருக்கும். அதை கொடுத்தோன்னே நீங்கள் வந்து பில்லை வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க பில்லையும் நீங்கள் வந்து தேவைன்னா பே பண்ணிக்கலாம். அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா பாட்பேண்ட் சொல்லியிருக்கும். மற்ற பிளான்ஸ் எல்லாமே அதிலே இருக்கும். அது போக என்னென்ன பிளான்ஸ் என்னென்ன ஸ்பீடு வேணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொன்றா வந்து மேலே வந்து செக் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் ஒரு இதிலே நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த போர்ட்டலில் ஆப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அதை முடித்தோடனே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஜ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ். அந்த கான்டாக்ட் அஸ் போய்ட்டு இப்போ இன்கேஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து இமெயில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஐஎஸ் சொல்லி ஒரு இது இருக்கும். அது என்னென்னா ஓடிடி பையிங். 30 days, 90 days, 180 days, 360 days வந்து நீங்கள் ஓடிடி வந்து பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ. அதே மாதிரி சைடில் வந்து 3 பார் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தாலும் இதே டீட்டெயில்ஸும் அதே இருக்கும். அது என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லி இன்ஃபர்மேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் நெட்டு முடியுதுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு. அதிலே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் எப்போ நம்ம நெட்டு வந்து முடியுது. அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணும் உங்களுக்கு எப்போ வந்து நெட்டு வந்து முடியுதுன்னு. அதை முடிச்சோடனே டேரெக்டாக வந்து ஹோம் பேஜ் வந்து வந்துடலாம். அவ்வளோதான் இந்த போர்ட்டல் ஆப் பார்த்தீங்கன்னா. அது போக மற்ற இன்ஃபர்மேஷனாக நீங்களும் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டிக் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும். பை பாய்.